திருமாதிக்கூர் ராமலிங்கம். இல்ல இந்த வடக்கு தெற்கு அப்படின்னு பிரிச்சு நாடாளுமன்றத்திலேயே ஒரு பாஜகவினுடைய ஒரு பெண் துறவின்னு சொல்றவங்க தேசப்பிதா காந்தி இல்லை கோட்சேதான் அப்படின்னு பேசி கடுமையான எதிர்ப்பு வந்து அவர் மன்னிப்பு கேட்டார். ஒரு தவறு அதே போல நீங்க திமுக எம்பி செந்தில்குமார் பேசுனதுக்கு வருத்தம் தெரிவிச்சார். ஆனா ஒன்னே ஒன்னு கேக்குறேன், இந்த மணிஷ் ஒருத்தர் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தூக்கில் போடப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு காணொளி காட்சி தயாரிச்சு அதை வட மாநிலங்கள் முழுவதும் பரப்பி தமிழ்நாடு அரசு பொய்ன்னு சொல்லி அவரை கைது பண்ணி விசாரித்த பிறகு அவரை பிஜேபியில சேர்த்துக்கிட்டது யாரு? இது என்ன நியாயம்? அவங்க நம்ம சகோதரர்கள், அவர்கள் மீது எந்த இந்தியா கூட்டணி எந்த கட்சிக்கும் இந்தியா கூட்டணி என்பதே ஒரு பரந்துபட்டது, எல்லா மாநிலங்களையும் எல்லா மொழிகளையும் அது பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரதமர் முன்பின் முரணாக பேசுகிறார். அவர் வந்து முஸ்லீம்களை பத்தி பேசி என்ன பேசினாரு? குஜராத் கலவரம் குறித்து கேட்ட பொழுது என்னுடைய கார்ல ஒரு நாய்க்குட்டி பப்பி அடிபட்டா எவ்வளவு வருத்தப்படுவேனோ அவ்வளவு வருத்தப்படுவேன் சொன்னவர் தான் நம்முடைய பிரதமர் குஜராத் முதல்வராக இருந்த பொழுது. அந்த வழக்குகள் என்ன ஆனது என்று நமக்கு தெரியும். இப்ப நீங்க ஒடிசாவில் போய் இதே நவீன் பட்நாயக்கு கூட்டணி இல்லைன்னு தானே இப்ப இந்த கூட்டணி ஒருவேளை ஏற்பட்டிருந்தா வந்து இந்த பாணியில பேசுவாரா? இந்த நாட்டினுடைய மகனோ மகளோ அவங்க தான் வரணும் அப்படின்னு. ஏன்னா இந்த ராமர் கோயில் ஒடிசாவில் ஈடுபடல, ஒரு கட்டுரை படிச்ச இன்னைக்கு அவங்க எங்களுக்கு பூரி ஜெகநாதர் போதும், அதனாலதான் அங்க என்ன சொல்றாங்க, இந்தியா கூட்டணியில எல்லா மாநிலங்களிலும் முரண்பாடு இருக்கிறாரு, பூரி ஜெகநாதர் இருக்கிறார். இல்ல மணிப்பூர்ல என்ன, மணிப்பூர்ல கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்துல அந்த மணிப்பூர்ல இப்ப இந்த பிஜேபி கூட்டணி இருந்த கட்சியை தயவு செய்து பிரதமர் மோடி எங்க ஊர் பக்கம் வந்துடாதீங்க சொன்னாரா இல்லையா? ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி வந்து முரண்படுதா இல்லையா? இங்க நாங்க முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சந்திரபாபு நாயுடு சொல்றாரா இல்லையா? நீங்க வந்து என்டிஏவில் இருக்கிற இங்க அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது பார்த்தோமே. இது ஏதோ இந்தியனே ஒண்ணு இல்லங்க. அவங்க ஏதாவது யூபிஎல் இருந்த பொழுது ஒரு கோஆர்டினேஷன் பொது செயல் திட்டம் இருக்கும். என்டிஏவுக்கு ஏதாவது இருக்கா? முரண்பாடுகளுடைய கூட்டையே பிஜேபி கூட்டணி தான். ஓகே, இன்னும் ரெண்டு பேஸ் இருக்கு, இன்னும் பேசலாம், நிறைய விவாதிக்கலாம். இதுல வந்து யார் பிஜேபி தீர்மானிக்கிறது? ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கிறது. அவங்க மோடியை முன்னிறுத்திருக்காங்க. சுருக்கமா இல்ல, குஜராத்தை சேர்ந்த மோடி போய் வாரணாசியில நின்றுட்டு அவர் வெற்றி பெறலாம்னா ஏன் வி கே பாண்டியன் ஒடிசாவில் வெற்றி பெறக்கூடாதா? அவர்கள் மட்டும்தான் அங்க மண்ணின் மைந்தர் வந்து உத்தரப்பிரதேஷ்காரர் இருக்குன்னா அப்ப யோகி ஆதித்யநாத் மட்டும் தானே அங்க டிசைட் பண்ணணும். இவர் பிரதமர் வேட்பாளர்னா யார் வேணா இந்தியாவில் பிரதமராக இருக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு இல்ல. அப்போ இவர் பேசுற மண்ணின் மைந்தர் படி பேசினா வந்து மோடியை வந்து உத்தரப்பிரதேசம் நிக்க கூடாது. அதே போக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய களம் என்பது முற்றிலும் மாறி இருக்கு. 2019 தேர்தல் போல இல்ல. சொன்னது போல மக்கள் பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு மேலோங்கி இருக்கு. அதை வந்து அட்ரஸ் பண்ணாதனாலதான் இன்னைக்கு பாஜக இன்னைக்கு பேக் ஃபுட் இருக்கு. ஆனா அதுக்கு எதிர்வினையாக வெறும் மதத்தை மட்டும் பிரச்சாரம் செய்யும் பொழுது பலவீனமாக அம்பலப்பட்டு நிற்கிறாங்க.